சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று எழும்பூர், அண்ணா நகர், வடபழனி, கோயம்பேடு, முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மந்தைவெளி, மயிலாப்பூர், பட்டினம்பாக்கம், ராயபுரம், திருவொற்றியூர், எண்ணூர், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து சென்னையில் விடிய விடிய சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், கருங்குழி, மேலவளம்பேட்டை, படாளம் ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குமரமங்கலம், தோக்கவாடி, கொல்லப்பட்டி, சித்தாளந்தூர், கைலாசம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நேற்று கனமழை பெய்தது. கீழப்பழுவூர், திருமானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்காடு, புதுப்பாடி, கலவை, பெண்ணகர், சக்கரமல்லூர், வாலாஜாபேட்டை, முத்துக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. மதுரையில் தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் மாலை நேரத்தில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மதுரை, அண்ணாநகர், கோரிப்பாளையம், பழங்காநத்தம், கீழவாசல், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் சித்தேரி, நொச்சிக்குட்டை, சூரியக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சித்தேரி பகுதியில் திடீர் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதேபோன்று கரூர், திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இந்த மழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, சேலம், தேனி, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது.